விஜய் நின்றுட்டே இருக்காரு. காவேரி ரொம்ப கோவமாக வராங்க. வந்து கேட்குறாங்க, நான் பேசிகிட்டு இருந்தேன் அந்த பையன்கிட்ட போய் நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. பொய் சொல்லாதீங்க, நீங்கள் ஏதோ சொல்லியிருக்கீங்க, அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ஐயோ காவேரி, நான் அதெல்லாம் எதுவுமே சொல்லலை, நீங்கள் ரொம்ப தங்கமான பொண்ணுன்னு சொன்னேன், அவ்வளோதான் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இல்லை, நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கோவமாக போகிறாங்க. விஜய் வந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறாரு வீட்டுக்கு. காவேரி அப்படியே டென்ஷனாக போகிறாங்க. போயிட்டு வீட்டில் இருக்காங்க. சாரதா பார்க்குறாங்க, இவன் என்ன இவ்வளோ கோவமாக இருக்கா, ஓ அந்த பையன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. காவேரி அப்படி டென்ஷனாக இருக்காங்க. ஏய் என்னடி ஒரு மாதிரி இருக்க, ஏதோ ஒரு பையனை பார்க்க போனீங்க, என்ன ஓகேவா, அவனை நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா பேசாத, நீ பேசவே பேசாத, நான் ரொம்ப கோவத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் என்னடி, எதுக்குடி நீ இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அந்த விஜய் தான் என்னோட இந்த கல்யாண வாழ்க்கையை கெடுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அந்த தம்பி நல்ல தம்பி, நீ என்னடி வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நான் வந்துட்டு அந்த பையன்கிட்ட பேசிகிட்டே இருந்தேன், அதுக்குள்ளே விஜய் வந்தார். நான் அந்த பையன்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னார். என்ன பேசினார்னே எனக்கு தெரியல, அவன் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கோவமாக சொல்கிறாங்க. இங்கே பாருடி, அந்த பையனுக்கு பிடிக்கலையோ என்னவோ அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. இங்கே பாருமா, நீ விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசாத, தயவு செய்து நீ பேசாத, என் கல்யாணத்தை நிறுத்தணும்னு அவர் பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப கோவமாக பேசிட்டு உள்ளே போகிறாங்க. ஐயோ கடவுளே, இந்த மாதிரி பண்ணது நானும் தெரிஞ்சால் அவ்வளோதான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க. விஜய் ஃபோன் பண்ணுறாரு. சாரதா அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. என்ன காவேரி ரொம்ப கோவமாக வந்தாளா அப்படின்னு விஜய் கேட்குறாரு. ஆமாப்பா, அவள் பத்திரகாளி மாதிரி வந்து டான்ஸ் ஆடிட்டு தான் போகிறா, என்னோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதே விஜய் தான் சொல்லிட்டு போகிறா அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. ஆமாம் அத்தை, அவளுக்கு எல்லாமே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. சரி விடுப்பா, பார்த்துக்கலாம், ஒரு வழியாக அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணாமல் நம்ம பார்த்துக்கணும், அவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. அத்தை எப்படியாவது காவேரியை சமாதானப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு. வச்சிட்டோடனே விஜய் பயங்கர சந்தோஷத்தோடு வீட்டுக்கு போகிறாரு. தாத்தா பார்க்குறாரு. என்ன விஜய் ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் தாத்தா, காவேரி வந்து ஒரு பையன்கிட்ட பேசிகிட்டு இருந்ததை நான் போயிட்டு காவேரி நல்ல பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டேன், அதனால் அவள் என் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. சரிப்பா, ஏதோ ஒரு வகையில் நிற்கிதா, அது போதும். இங்கே பாரு, நல்லா தெரிஞ்சுக்கோ, மறுபடியும் நான் தாத்தா சொல்கிறேன் நீ நினைக்காத, உனக்கு காவேரி தானே அந்த கடவுள் எழுதி வச்சது, அதை யாராலையுமே மாற்ற முடியாது, புரியுதா? கண்டிப்பாக நீ காவேரியோடு சேர்ந்து வாழ தான் போகிற, யாரை வேணால் நீ பொண்ணு பாரு, அதே மாதிரி காவேரி வந்து யாரை வேணால் மாப்பிள்ளை பார்க்கட்டும், ஆனால் கடைசியில் நீங்கள் 2 பேரும் மட்டும்தான் சேர்ந்து வாழ போகிறீங்க, அதுதான் உண்மை. ஏன்னா நான் இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கேன் விஜய், என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு ஓரளவுக்கு தெரியும். கடவுள் உங்கள் 2 பேரை சந்திக்க வச்சுருக்கானா அதில் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. தாத்தா இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஒரு வழியாக நான் காவேரி எப்படியாவது மனசை மாற்றி கல்யாணம் பண்ணணும், அது மட்டும் தான் என் மைண்டில் ஓடிட்டுருக்கு அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. நீ நினச்சபடி எல்லாமே நடக்கும் விஜய், நீ கவலையே படாத சரியா அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. பயங்கர சந்தோஷமாக விஜய் போகிறாரு. ஆனால் காவேரி கோவமாக இருக்காங்க. விஜய் தான் அந்த பையன்கிட்ட என்னை பற்றி ஏதோ தப்பாக சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாத மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னு யோசிக்கிறார்.